நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுக்கு பெண்கள் உயர்ந்தவர்னு சொன்னீர்? நல்ல வேளை ஒருத்தரான் இப்போ நேர பெண்களை பத்தி நல்லா கொண்டாடி சொல்லிட்டாங்கிற மாதிரி ஒரே புகார். எப்ப பார்த்தாலும் ரிஷிகள் புராணங்கள் எதுவா இருந்தாலும் ஆணாதிக்க புராணமா இருக்கு. எல்லாரும் பெண்கள் புராணமே பாடல பாருங்கன்னா, பெண்கள் புராணம் பாடலே, ஆண்கள் தான் பாடியிருக்கா. பெண்கள் பாடி பெண்களை கொண்டாடிக்கிறது வசதியா, ஆண்கள் பாடி பெண்களை கொண்டாடுறது வசதியா? நீங்களே தான் சொல்லணும். இப்போ ஆண் பாடி பெண்ணை கொண்டாடி இருக்காரோ இல்லையோ, அப்ப அவர் சொன்னதே பெண்கள் ஏற்றமுடையவர்கள். ஏனெனில் சம்பாதிக்க வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம், குடும்ப பொறுப்பு எதது வெளியுலகத்தினுடைய பொறுப்பை ஏத்துக்கவே வேண்டாம். கிரகத்தில் இருக்கும் பெருமான நன்கு பாதுகாத்து, பர்த்தாவுக்கும் குழந்தைகளுக்கு நன்கு செய்ய வேண்டியதை செய்து, நல்லபடியா ஒரு யாரிடத்திலையும் வம்பு தும்புக்கு போகாமல் நல்ல மனசோட குடும்பத்தை கட்டுக்கோப்பா வைத்து கொண்டு இருந்துட்டா போருமே. பெண்ணு மோட்சம் இல்லாம அதுதான் அவளுக்கு வேணும். இப்போ இவன் பண்ற எந்த பொறுப்பையும் அவன் ஏத்துக்க வேண்டிய தேவையே இல்லை. பல விஷயங்கள்ல பெண்களுக்கு பொறுப்பு குறைவா இருக்கணுமா. வெளிலோக விஷயங்களில், வெளி உலகத்து விஷயம் எதுவா இருந்தாலும் பொறுப்பை குறைச்சிடணும், பொறுப்பை ஏற்றுக்கூடாது. ஆனா வீட்டுக்குள் விஷயம் எதுவா இருந்தாலும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வீடுன்னு இருக்கும் நாள், அது மாமியாரோ மாமனாரோ தகப்பனாரோ தந்தையோ கூட பிறந்தவாளோ, அது கல்யாணமோ இல்ல பக்தியோ குழந்தைகளோ எது உண்டோ, பெருமானுக்கு ஆராதனமோ சிராத்த கைங்கிரம் வருதோ கல்யாண கைங்கிரம் வருதோ, எது வந்ததுனாலும் மொத்த பொறுப்பை ஏத்துக்கணும், செய்ய வேண்டும். ஆனா அதே வெளிலோகத்து பொறுப்பு தைரியமா அவ வாண்டான்னு சொல்லலாம், அவ சொன்னா அவ பேர்ல குற்றம் வராதுங்கிறாரோ. வெளிலோகத்து பொறுப்பை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாலும் பர்த்தாவுக்கு தான் அந்த பொறுப்பு, இவளுக்கு அந்த பொறுப்பை பர்த்தா கொடுக்கவும் கூடாது. அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னதுனால தப்பும் இல்லை, அவள் கிரகத்தினுடைய பொறுப்பு பார்த்தா போ. இதனாலதான் அவளுக்கு உயர்த்தின்னு சொன்னேன். அப்ப 3 விஷயம். நல்ல வேளை இந்த கலியுகத்துக்கு ஒரு நல்லது ஏதோ கொடுத்தாரோ இல்லையவர், சுலபமா அனுஷ்டிச்சுடலாம். ஸ்வல்பேனகி பிரத்யனேன தர்ம சித்தியதி வை கலோ ததா ஸ்திரீபிர் அநாயாசாத் பதி சுஷ்ரூஷையைவகி அத்யந்த துஷ்டச்ச கலேர் அயமேகோ மகான் குணா. ரொம்ப துஷ்டமான இருக்கிற கலியோகத்துக்கு இந்த ஒரு நல்ல குணம் இருக்குன்னு தெரிஞ்சுங்க அப்படின்னு வியாசர சொன்னார்னு இப்ப பராசர மைத்தேயர் சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா எல்லாத்தையும் பயப்படுத்திட்டே பயப்பட வேண்டாம். இனி பிரளயத்தை பத்தி வர்ணிக்கிறார். அதுல முதல் நைமித்திக பிரளயம். சர்வேஷாமேவ பூதானாம் த்ரிவித பிரதிசஞ்சரஹ நைமித்திக பிராகிருதிக ததைவ ஆத்யந்திகோ லயஹ. இத முன்னாடியே விண்ணப்பம் பண்ணிருக்கேன். ஏன்னா முன்னாடி முதல்ல சிருஷ்டி சொல்லச்சேவே இதுவும் எப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆத்யந்திக பிரளயம்ங்கிறது அவன் மோட்சம் போறது, நித்திய பிரளயம்ங்கிறது அவன் பிறந்து இறப்பது. அதே நைமித்திக பிரளயம் ஓன்னு ஊழித்தீய போல வீசுமா, மழையா விடாம கொட்டுமா. முதல் 3 லோகங்களையும் எல்லாத்தையும் தனக்குள்ள பகவான் இழுத்துக்கிறார். அப்புறம் அனந்தசாயியாக பெரும் தண்ணீர்ல சயனிச்சு போறான். இந்த கீழேந்து மழை முடிஞ்ச அப்புறம் 100 வருஷத்துக்கு நெருப்பா வாரி கொட்டுமா. அந்த வெயில் தாங்காமல் 4வது லோகத்தில் இருக்கிறவாள்லாம் 5வது லோகத்துக்கு போடுவாளாம். அப்ப 3 லோகம் அழிஞ்சே போயிடும். 4வது லோகத்துல ஆள் இல்லாம காலியா இருக்கும். இது எத்தனை நாள் ஓடித்தோ, இந்த கல்ப காலம் 1000 சதுர்யுகங்கள் வரை. ஒரு சதுர்யுகம் 12,000 வருஷம் தேவமானத்தாலே, அத போல 1000 சதுர்யுகங்கள் வரை இப்படியே பிரளயத்தில் இருக்கும். மறுபடியும் பிரம்மாவுக்கு ராத்திரி முடிஞ்சதுன்னா பகல் வரும். அப்ப திரும்ப 3 லோகங்களையும் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். இது நைமித்திக பிரளயம். சதுர்யுக சஹசிராந்தே க்ஷீணப்பிராயே மகீதலே அனாவிருஷ்டி அதீவோக்ரா ஜாயதே சதவார்ஷிகி ஸ்தானாத் ஸ்தானம் தசகுணம் ஏகஸ்தம் குண்யதே ஏகஸ்மாத் கண்யதே த்விஜ ததோ அஷ்டாதசமே பாகே பரார்த்தம் அதிதீயதே. அப்ப மைத்திரியர் கேட்கிறார், பிரம்மாவுக்கு பரார்த்தம் பரார்த்தம்னு சொன்னீர், எதிதீய பரார்த்தம் இப்ப சங்கல்பம் சொல்ல முடியும். முதல் 50 வருஷம் 2வது வருஷம் பரார்த்த கணக்கு என்ன அப்படின்னு மைத்திரையர் பராசர்கிட்ட கேட்கிறார். அதுக்கு மைத்திரர் ரொம்ப ஒரு கணக்கு சொல்றார். ஸ்தானாத் ஸ்தானம் தசகுணம் ஏகஸ்மாத் கண்யதே த்விஜ. ஸ்தானாத் ஸ்தானம், இந்த ஸ்தானம் என்றதுன்னு தமிழ்ல சொல்ல முடியும். 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி என்று எண்ணது தானே ஸ்தான கணக்குன்னு தமிழ்ல சொல்ல முடியும். அத போல ஸ்தானாத் ஸ்தானம் 0 போட்டுன்னு போனியானால் 10க்கு மேல 18 தடவைங்கிறார். 10க்கு 18 10க்கு 18 எனக்கு தமிழ்ல தெரியாது. இப்போ ஆங்கில அடியம் பிரயோகப்படுத்துறது இல்லை, இருந்தாலும் சொல்றேன். இப்போ ஸ்கொயர்னு சொல்லலையா, அப்படி சொல்லுங்க. 10க்கு மேல 18, 10க்கு எத்தனை தரம் அந்த 0 போட்டுக்கணுமோ அத்தனை தரம் நீங்க போட்டுக்கணும். இப்போ 10ஆல 10 பெருக்கி 10 பெருக்கி 10 பெருக்கி 18 ஸ்தானம் எண்ணணும். எண்ணின்னு போனா அந்த 18வது ஸ்தானத்துல என்ன எண்ணிக்கை வருதோ அதான் பிரம்மாவோட ஆயுசுங்கிறார். அதனால நீங்க வீட்டு பாடமா போய் போட்டு பாருங்க. போட்டு 10க்கு மேல 18 இருந்ததுன்னா இந்த 10 to the power 18 சொல்லலையா, அது போல அந்த பவர் 18 வச்சுங்களேன். அது 18 ஸ்தானம் வச்சா பிரம்மாவனுடைய ஆயுள் வருமா. சில விஷயம் எல்லாம் 18லயே வந்துருமான்னு தோணும். ஆனா பெருக்கிறதுன்னு ஆரம்பிச்சுட்டோம்னா அது என்ன வேகமா பெருகும் தெரியுமோ. அதுதான் துர்குணத்தை போல.
பெருக்கிறதுன்னு ஆரம்பிச்சிட்டோம்னா தோஷங்கள் என்ன வேகமா பெருகிடும் தெரியுமோ? இதோ நல்ல குணங்களை பெருக்கிறதுக்குள்ள போரும் இருக்கும். தோஷங்களை பெருக்கிறதுனா நிமிஷ போல பெருகி போயிடும். இது ஆயுள் பெருகினதை சொல்றார். சதுர்யுக சஹசிராந்தே கிரீணப்பிராயே மகீதலே. அனாவிருஷ்டி, மழையே இல்லாம பஞ்சம் தலைவிரிச்சாடும். அப்புறம் ஓன்னு மழை 100 வருஷத்துக்கு கொட்டும். அப்புறம் நெருப்ப வாரி 100 வருஷத்துக்கு ஏற்கும். பாதாளானி சமஸ்தானி சதத்வா ஜலனோ மகான். கீழே இருக்கிற 7 லோகத்தோட சேர்த்து முதல் 3 லோகம் போடுமா. பாதாளம் வரைக்கும் 7 லோகம். பூஹு புவஹ சுவஹ, இந்த 10 லோகங்களும் அழியும். கச்சந்தி ஜனலோகம் தே தசாவிருத்தியா பரைஷிணா. இதுக்கு மேல இருக்கிறது 4வது. பூஹு புவஹ சுவஹ மஹா. மகர் லோகத்துல வாழ்ந்துட்டு இருப்பா. ஆனா இந்த நெருப்பு கங்கு தாங்க மாட்டாமல் மகர்லோகத்திலிருந்து கிளம்பி ஜனோலோகத்துக்கு போடுவாளாம். அங்கேயே இருக்க முடியல. பூஹு புவஹ சுவஹ மஹா ஜனஹா வல்லியோ. அப்ப மகாலோகத்தில் இருக்கிறவாள்லாம் ஜனலோகத்துக்கு போடுவார்கள். அந்தகாரி கிருதே லோகே நஷ்டே ஸ்தாவர ஜங்கமே வருஷந்திதே மகாமேகா வருஷானாம் அதிகம் சதம். 100 வருஷத்துக்கு மழையா கொட்டும், 100 வருஷத்துக்கு வெயிலா நெருப்பா கொட்டும். ஏவம் பவதி கல்பாந்தே சமஸ்தம் முனிசத்தம வாசுதேவஸ்ய மகாத்மியாத் நித்தியஸ்ய பரமாத்மனா. இது இத்தனை பிரம்மாவனுடைய ராத்திரி முடிஞ்ச உடனே மறுபடியும் சிருஷ்டி தொடங்கும். இது நைமித்திக பிரளயம் சொன்னார். இனி பிராகிருத பிரளயம் சொல்லுகிறார். பிரம்மரூபர தரஸ்யேதே பகவான் ஆதிகிருத் ஹரிஹி ஜன லோக கதைஹி சித்தைஹி ஜனகாத்யேர் அபிஷ்டுதஹ பிரம்மலோக கதைச்சைவ சிந்தியமானோ முமுக்ஷுபிஹி. பிராகிருத பிரளயம் கீழேயே சொன்னபடிக்கு ஒரு தத்துவமா தனக்கு முன்னு இருக்கிற தத்துவத்துல போய் லயமாகும். இது பிரளயம். பிராகிருத பிரளயம் இல்லையோ, கடைசியா உருவாயிருக்கிறது பிருத்திவி, ஆகாசம். ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி அத்ய பிருத்திவி, பிருத்திவியா ஓஷதயான்னு சொல்றோம் இல்லையோ. ஆகாசத்திலேருந்து வாயு, வாயுலேருந்து அக்னி, அக்னிலேருந்து தண்ணீர், தண்ணீர்லேருந்து பிருத்திவி. இதுல இந்த பிருத்திவிக்குன்னு இருக்கிற குணம் எது? கந்தம். கீழே அதெல்லாம் 5 எதுக்கு இருக்கும், 4 எதுக்கு இருக்கும், 3 எதுக்கு இருக்கும்னு பார்த்தோமே. கடைசியில் இருக்கிற பிருத்திவிங்கிறது 5 தன்மைகளோட இருக்கும். ஆனா அதுக்குன்னு இருக்கிற கந்தம். அப்ப அந்த கந்தத்தை பிடித்து அதுக்கு முன்னாடி இருக்கிற பூதம் இழுக்கும். இந்த பிருத்திவி தன் கந்தத்துல போய் லயிக்கும். அதுக்கப்புறம் கந்தத்தோட சேர்ந்த பிருத்திவி முன்னாடி இருக்கிற ஜலத்துல போய் லயிக்கும். அந்த ஜலம் தன் ரசத்துல போய் லயிக்கும். ரசத்தோட கூடி இருக்கிற கீழே எல்லாம் சேர்த்து அக்னியில லயிக்கும். அக்னி தன்னுடைய ரூபத்துல தேஜஸ்ல லயிக்கும். அந்த ரூபத்தோட கீழே இருக்கிற மொத்தம் சேர்த்து வாயுல லயிக்கும். வாயு தனக்கு இருக்கிற ஸ்பர்சத்துல லயிக்கும். அப்புறம் ஸ்பர்சத்தோட கீழே இருக்கிற மொத்தம் சேர்த்து ஆகாசத்துல லயிக்கும். ஆகாசம் தனக்கு இருக்கிற சப்தத்துல லயிக்கும். அந்த சப்தத்தன் மாத்திரையோட சேர்த்து பூதாதியிலே அகங்காரத்துல தாமச அகங்காரத்துல போய் லயிக்கும். தாமச அகங்காரம் போய் மகான்ல லயிக்கும். அதே போல மகான் போய் மூல பிரகிருதி அவ்யக்தத்துல போய் லயிக்கும். அவ்யக்தம் போய் பிரம்மத்தோட ஒட்டி கொண்டு கிடக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆபோ கிரசந்தி வை பூர்வம் பூமேர் கந்தாத்மகம் குணம் பிரணட்டே கந்ததன்மாத்ரே பவத்யுர்வி ஜலாத்மிகா ஆபஸ்ததா பிரவருத்தாஸ்து வேகவத்யோ மகாஸ்வனாக. இது பிராகிருத பிரளயம். இந்த பிரளயம் எத்தனை வருஷமோ, சிருஷ்டி எத்தனை வருஷம் இருந்ததுமோ பிரளயம் அத்தனை வருஷம் இருக்கும்ட்டார். அப்பவான் இவன் கர்மத்தை மறக்கிறானான்னு பாக்குறதுக்கு போகுது. ஆனா அதெல்லாம் நம்ம மறக்கிறதாவே இல்லை. சரியா மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிச்ச உடனே விட்ட இடத்துல ஆரம்பிச்சிருவோம். எங்கேருந்து விட்டமோ தொடர்ந்து அதே பாபம் அதே புண்ணியம் இல்லையோ. தத சப்தகுணம் தஸ்ய பூதாதிக்ரசதே பிரகிருதிர்யாமயாख्याता व्यक्ताव्यक्त स्वरूपिणी पुरुषश्चाप् विभावेतौ लीयते परमात्मनि परमात्मा च सर्वेषाम् आधारः परमेश्वरः. इदित्तनिक्कुम आधारम परमात्मा श्रीमन् नारायणन परमेश्वरन. विष्णुनामास वेदेषु वेदान्तेषु च गीयते. அவனே விஷ்ணு அனைத்திடத்திலும் வியாபிப்பவன்னு வேத வேதாந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறான். த்விபராத்மக காலஹ கதிதோயோ மயா தவ வியக்தேச்ச பிரகிருதௌ லீனே பிரகிருத்யாம் புருஷே ததா நைவாஹஸ்தஸ்ய நனிஷா நித்யஸ்ய பரமாத்மனஹ. இது இத்தனையும் நித்தியலோகமான வைகுந்தத்தை பாதிக்காது. நான் இத்தனை நாள் சொன்னதெல்லாம் லீலா விபூதியை பத்தி தான். ஆனா நித்தியலோகத்தில் பரமாத்மா எப்போதும் வீறு கொண்டு எழுந்துள்ளி இருக்கிறார். அவரை அடைவதற்கு முயற்சிப்பாய் என்று சொன்னவர் அடுத்து தாபத்ரயத்தை பத்தி சொல்றார். ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம்னு 3 தாபம். அதாவது நம்ம தள்ள போட்டுக்கிறது, இது ஒரு விதமான தாபம். அப்புறம் விலங்கு முதலானவர்கள் நம்ம தலையில போடுறது வேற தாபம். இயற்கை உபாதைகள் 3வது தாபம். இந்த 3 தாபத்தையும் சொல்லுகிறார். இதுல முதல்ல ஆத்தியாத்மிகத்தை சாரீர தாபம் மானச தாபம்னு 2ஆ சொல்றார். அதுல சாரீர தாபம்ங்கிறது சிரோரோக பிரதிஷா ஜ்வர சூல பகந்தரைஹி சூல பகந்தரைஹி
गुल्माश्वश्वयुष अश्व छद्यादि अभिरनेकधा तथा अक्षिरोगतीसार गुष्ठ कुष्ठ अंगामय संगीतैः भिद्यते देहदस्तापः मानसं श्रोतुमर्हसि. நமக்கு இருக்கிற சரீர தாபம்ங்கிறது குஷ்டரோகம், ஜுவரம், சூலயோகம், என்னென்னலாம் நம்ம வரிசையா நோய் தெரிஞ்சு வச்சிருக்கோமோ எல்லாத்தையும் சுருட்டார். வாதம், பித்தம், கபம், ஸ்லேஷ்பம், எந்தெந்த விதத்துல நோயோ வருஷத்தை நம்முடைய ஆயுஷ 3ஆ பிரிச்சுக்கணும். முதல் 33, அடுத்த 33, கடைசி 33. அதுல முதல் 33 வரைக்கும் கபம் பாடாப்படுத்தும். சின்ன குழந்தைகள்லாம் இப்போ பார்த்தாலும் கபம், ஜுரம் வந்துட்டே இருக்கும், ஜலதோஷம் பிடிக்கும், தொண்டைக்கட்டு வந்துட்டே இருக்கும், இதெல்லாம் கபம். அதுக்கு அடுத்த 33 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பாத்தம், பித்தம் 2, அதில் பித்தம் சுத்தின்ண்டே இருக்கும். இப்போ பார்த்தா தலை சுத்துறது, யாரும் உங்களை பார்த்தா சுத்தின்ண்டே இருக்குங்கிற அளவுக்கு அதை போல சுத்தின்ண்டே இருக்கும். அதுக்கப்புறம் 3வது 33, 66 வயசு தாண்டி கொடுத்தா வாத்த நோய் வந்துடும், முட்டி பிடிச்சு தூங்க. அது இப்போ 30க்கே வந்துருச்சு. அது எது அப்போ வச்சிருந்தாலும் அதெல்லாம் இப்போ ரொம்ப சீக்கிரமே எல்லாருக்குமே முட்டி வருங்க. அதனாலதான் நம்ம எப்பவுமே அடிக்கடி இந்த உடம்பு போட்டுட்டே இருக்கணும். அதுக்கு அதை வெறுமை விட்டோம்னா அது கேட்கவே கேட்காது. அது குனி நிமிரு என்னென்ன உண்டு. இப்போ சமையல் பண்ணணும்னா கீழே குனிஞ்சு தான் பண்ணணும், எல்லாத்தையும் மேலே தூக்கி வச்சுட்டோம். தொடப்பத்தை இப்போ கீழே இல்லவே இல்லை, எல்லாம் மேலே தான் தொடப்பத்தை பிடிச்சிட்டு இருக்கோம். இது எல்லாமே இடுப்புக்கு ஆபத்து இல்லையா, முதுகுக்கு ஆபத்து, இடுப்புக்கு ஆபத்து. அப்படி இல்லைன்னா பயிற்சி இருக்கணும்னா தான் நல்லா இருக்கும். அதனாலதான் ரோகங்கள்லாம் சாரீரம்னு சொன்னார். அப்புறம் மானசம், இது தேவையில்லை, ஏதோ மருந்து சாப்பிடலாம் சரிப்படுத்திடலாம். ஆனா மானச தாபம் சொல்றார், காம, குரோத, பய, துவேஷ, லோப, மோக, விஷாதச, சோக, அசூயா, அவமான, ஈர்ஷ்யா, மாத்சர்யாதி, மயஸ்ததா. இத்தனை மனசுக்கு இருக்கிற ஆபத்துகள். காமம், குரோதம், பயம், துவேஷம், லோபம், மோகம், விஷாதஜம், சோகம், அசூயா பொறாமை, சோகம் ஒரே வருத்தம், ஈர்ஷ்யா எப்பவும் கோபம், யாரை பார்த்தாலும் வெறுப்பு, மாத்சரியம் பொறாமை, ஆதிமயஸ்ததா மானசோபித்வஜஸ்ரேஷ்ட தாபோ பவதி நைகதா. இது மானச தாபம். இதுக்கப்புறம் ஆதி பௌதிக தாபம், மிருக பக்ஷி மனுஷ்யாப்தேஹி பிசாச்ச உரக ராட்சசைஹி சரீசிருபாத்யைச்ச நிருணாம் ஜாயசேத ஆதி பௌதிகா. இனி ஆதி பௌதிகம்ங்கிறது பிசாச்சம், யக்ஷம், விலங்கினங்கள், இது முதலானவர்களால் நமக்கு தாபம் ஏற்படுறது இல்லையோ, அத ஆதி பௌத்திகம். ஆதி தெய்வீகம் சீத வாத உஷ்ண வருஷ அம்புதி வைத்யுத ஆதி சமுத்பவ. ஆழிப்பேரல வருது, சுனாமி வந்துடுத்து, பெரிய பூகம்பம் ஏற்பட்டது, மழையா கொட்டுறது, சூறாவளி வருது, இதெல்லாம் தெய்வம் நம்ம தலையில போடுறது. இது 3 வித தாபம்னு தெரிஞ்சுக்கோ. இந்த தாபத்தினால ஒரு ஜீவன் கர்ப்பம் தரிக்கிறான், கர்ப்பத்துக்கு உள்ள போய் அகப்பட்டு கொள்ளுகிறார். கர்ப்ப காலத்துல உடம்பெல்லாம் சுருக்கிக்கணும், ஒரே மலமூத்திரங்கள் சுத்தி இருக்கும், 100 கோடி கணக்கான கிருமிகள் நம்ம சுத்தி வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் ஞானத்தோட இந்த கர்ப்பம் பகவான் இடத்துல பிரார்த்திக்கும், என்னை கொஞ்சம் பிறக்காம மேல அழைச்சின்னு போடுறீரா என்று கிட்டத்தட்ட 7 மாசம் போது கர்ப்பம் கேட்குமா. அப்ப பகவான் பிறந்துதான் நீ ஒரு யோகத்தை பண்ணி என்னை அடைஞ்சாகணும், பிறக்காம நீ வர முடியாது என்று சொல்லி அதுக்கு பிறவி கொடுக்கிறார். கிளேஷான் நிஷ்கிராந்தி மாப்னோதி ஜடரான் மாதுராதுரா விஜான பிரம்சமாப்னோதி ஜாதஸ்ச முனிசத்தம கண்டூயனேபிச்ச அசக்தா. தான் சொரிஞ்சுக்கணும்னு நினைச்சா சொரிஞ்சுக்க முடியாது. இது கர்ப்பத்துல இருந்துச்சு. பிறந்த உடனே தன் மலமூத்திரங்களை சுத்தி பண்ணிக்கிறது கூட தனக்கே தெரியாது. ஏதுமில்லாத சிசுவா கிடக்கிறது. பரிவர்த்தனே பனீஸ்வரா, புரண்டு படுக்க முடியாது. தாயனுடைய தொப்புள் கொடி மூலமா ஏதானு வந்ததுன்னா அதைத்தான் சாப்பிட முடியும். அன்னைக்கு பார்த்து தாயார் உப்பு அதிகமா காரம் அதிகமா சாப்பிட்டா கொதிக்குமா அந்த குழந்தைக்கு உடம்பு. அவள் அதிகமா சாப்பிட்டா எத்தையோ சாப்பிட்றா. நான் ஏதோ உப்பு அதிகம்னு சொல்லி பார்த்தேன். இப்போ அது எதோ உண்டோ ஞாபகம் வச்சுங்க. எதோ தேவையில்லாத சாப்பிட்டோம்னா மொத்தம் அந்த சிசுவுக்கு கட்டம் கொடுக்குறது. ஸ்நானபானாதிக ஆகாரம் அப்பியாப்னோதி பரேச்சயா அசுசி பிரஸ்தரே சுப்தா கீட தம்சாதிபிஸ்ததா பாலபாவே யதாப்னோதி ஆதி பௌதிகானிச்ச மூடாந்த கரணோ நரஹ கிம் காரியம் கிம் அகாரியம் வா கிம் வாச்சியம் கிண்ணதோச்சே. அதே 5 வயசாருது 6 வயசாருது, என்ன நினைக்கணும் நினைக்க கூடாது, என்ன பேசலாம் பேசக்கூடாது, எதை பண்ணக்கூடாது தெரியல. இப்படியே அவன் நாள் கடந்து போறது, வாலிப பருவத்தை அடைகிறான். இப்பவானு புரிஞ்சுக்கலாம்னா எல்லாம் விஷய சுகத்துல ஆசை. கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பத்தில் ஆசை. ஏவமாதீனி துக்கானி ஜராய அனுபூயவை மரணேயானி துக்கானி பிராப்னோதி ஸ்ருணுதான்யபி. இப்படியே வயசாருது ஆறுது நம்ம நாளைக்கு சரியாயிட போறோம் நினைச்சிட்டு இருக்கிறச்சே யமன் காத்துட்டு இருக்க மாட்டான். நீ என்னென்ன பண்ணிருக்கியோ சட்டுன்னு ஷாபு ஒரு நாள் வந்து நிற்கும். மரண தேவன் மிருத்யு தேவத்தை வருவார். அந்த மிருத்யுவானு நன்னா இருக்கான்னு பாக்குறியா? அது பிராணன் பிளகி போறதுக்குள்ள இவன் படுற பாடு.
படுத்துட்டு 3 மாசம் படுத்துக்கிறான், 6 மாசம் படுத்துக்கிறான். குருன்னு இந்த இடத்துல பிடிச்சு இழுக்கிறது, கண்ணெல்லாம் சொருக்கி நொடுத்து, மூச்சு இழுத்து விட முடியல. ஆறானு கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னா இந்த வழியா கஞ்சி வெளியில வந்துடுறது. பேச தோன்றது, யாரெல்லாம் ஏமாத்தினான்னு சொல்ல தோன்றது, பேச்சு வர மாட்டேங்கிறது. யாரெல்லாம் நல்லவர்களா இருந்தாலும் அவர்களாலேயே உதாசீனப்படுத்தப்படுகிறான். பரிவர்த்தித ஆராக்ஷா ஹஸ்தபாதம் முகுக்ஷிபன் கிளேஷாத் உத்கிராந்தி மாப்னோதி யமகிங்கர பீடிதா ததச்ச யாதனா தேகம் கிளேசேன பிரதிபாத்தியதே. இப்படியே இழுத்துட்டு இருக்கிறச்சே சட்டுன்னு மூச்சு அடங்கி போடுறது. அப்ப பார்த்து சரி அடங்கி எடுத்து எல்லாம் முடிஞ்சு கொடுத்தா இனிமேதான் ஆரம்பிக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யமகிங்கரன் வந்து பிடிச்சு இழுத்து போகிறான். ஏன்னா வாழ்நாள் முழுக்க இவன் ஒரு நல்லது பண்ணலையே, இவன் ஒரு தடவாவது அரங்கான்னு சொல்லிருக்கலாம் இல்லையோ. நவனும் முற்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க. ஏன் ரங்கான்னு சொல்லியிருக்கலாம், கேசவான்னு சொல்லியிருக்கலாம், சொல்லியிருந்தா போயிருக்க வேண்டாம். ஆனா அப்படி சொல்லவே இல்லையே. இப்போ சொல்லாத்தினால யமதூத்தன் அழைச்சின்னு போறான், யாத்தனா சரீரம் கொடுக்குறான். அது ரொம்ப பலமான சரீரம். நமக்கு அங்க போன உடனே நன்னா உத வாங்கறதுக்கு ஒரு சரீரம் கொடுப்பா. அது எத்தனை உதச்சாலும் தாங்கும். அத போல சரீரத்தை வாங்கினுட்டு ந கேவலம் துஜஸ்ரேஷ்ட நரகே துக்கப்பத்ததி ஸ்வர்கேபி பாதபீதஸ்ய க்ஷைஷ்ணோர் நாஸ்தி நிர்வதி புனச்ச கர்ப்பே பவதி ஜாயதே ச புனః புனः கர்ப்பே விலீயதே பூயः ஜாயமானோஸ்தமேதி ச. ஓ, இந்த நரகத்துல தான் இத்தனை பாடுன்னு நினைக்கிறியா? சொர்க்கத்திலையும் பாடுதான்னார். ஏன் அங்க போனா சௌக்கியமா ரம்பா திலோத்தமா உருசி மேனகா எல்லாரும் அப்படியே ஆடிண்டே இருப்பா, பார்த்துட்டே இருக்கலாமே. என்ன பார்த்துட்டே இருக்கலாம் கொஞ்ச நாள், அந்த புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான். ஸ்வர்கேபி பாத்த பீதஸ்ய க்ஷைஷ்ணோஹோ நாஸ்தி நிர்வதி. சொர்க்கத்திலேயே போயிருந்தாலும் எப்பவானு பிடிச்சு தள்ளிடுவாளோன்னு பயம் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா சொர்க்கத்திலேருந்து தலை குப்புற தள்ளிடுவான். சொர்க்கத்துக்கு போனவன் நித்திய மண்டலம் இல்லை, அதுவும் அனித்தியம். மறுபடியும் கர்ப்பத்துல வந்து பிறக்க போறார். ஒரு நாள் ஆரோத்தரை பிடிச்சு தள்ளி விட்டு இருந்தா. பக்கத்துல இருந்த ஊர்வசியை கூப்பிட்டு கேட்டான், என்னாச்சு அறிவ தள்ளி விட்டுறீங்களா? எதுக்கு? அவன் பண்ண புண்ணியம் முடிஞ்சு போச்சு. அப்ப என்னையும் ஒரு நாள் தள்ளி விடுவிடா. இன்னைக்கு இல்ல 4 நாள் கழிச்சு நாள் குறிச்சிருக்கும். உன்னையும் தள்ளுறதா தான் இருக்கும்னா, அப்போ நல்ல பிரசாதம் தான் சாப்பிடணும்னு ஆசைதான். ஆனா இது நாளையோட முடிஞ்சு போயிடுன்னு சொன்னா இன்னைக்கே வேண்டாம் விடுவோம். நமக்கு ஒரு நல்லது மட்டும் இந்த 4 நாள் தான் இப்படின்னு விட்டாலே இப்பவே நமக்கு அவ்வளவு வந்துருமோ இல்லையோ. அதனால சொர்க்கத்திலே இருந்து இவன் திருப்தியா கூட அதை அனுபவிக்க முடியாது. எப்ப விழுந்துருவோன்னு படுகிறான். இது சம்சார துக்கார்த்த தாபாதபித சேதசாம் விமுக்தி பாதபச்சாய அமிர்தே குத்திர சுகம் நிருணாம் நிரஸ்த அதிசய ஆஹ்லாத சுகபாவைக லக்ஷணா பேஷஜம் பகவத் பிராப்தி ஏகாந்தி ராத்தியந்திகி மதா. இதெல்லாம் உன்னை பயப்படுத்துறதுக்காக சொன்னேன்னு நினைச்சுக்காது மைத்ரேயா. இது இத்தனை சம்சாரத்தினுடைய தோஷத்தை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். இதெல்லாம் உனக்கு வேண்டவே வேண்டாம். நிரஸ்த அதிசய ஆஹ்லாத சுகபாவைக லக்ஷணா. இத்தனை நாள் நான் சொன்ன அத்தனையும் போய் குப்பை தொட்டியில போட்டுரு. இது இத்தனை வேண்டவே வேண்டாம். அனைத்தும் தூக்கி கடல் எரிஞ்சுள்ளாம். உன்னுடைய பாப்பங்கள்லாம் காற்றில் கரைந்ததா, ஆகாயத்தில் மறைந்ததா, நெருப்பில் எரிந்ததா, தண்ணீரில் அமிழ்ந்ததான்னு தெரியாது போடும். நிரஸ்த அதிசய ஆஹ்லாத சுகபாவைக லக்ஷணா. துக்கமே கலசாத சுகம் 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 அத்தியந்த சுகம். அந்த சுகம் ஒத்தொத்தனுக்கு காத்துட்டு இருக்கு. ஆனா தனக்குன்னு இருக்கிற அந்த சுகத்தை விட்டுத்தான் ஜீவாத்மா படுகிறான். அவன் பட வேண்டாங்கிறதுக்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பேஷஜம் பகவத் பிராப்தி. இந்த மொத்த துக்கத்துக்கும் ஒரே மருந்து என்ன தெரியுமோ? பகவத் பிராப்தி. பகவானுடைய திருவடி கிடைச்சுடுத்தினால் இந்த இத்தனை துக்கமும் அழிஞ்சு போயிடும். அதீத சுகத்தில் ஆனந்தப்படுகிறான். ஒரு அமுத குடத்துக்குள்ள வச்சு நம்மளை அழுத்தினா எப்படி இருக்கும்? அத போல ஆனந்தமான அமிர்த சாகராந்தர் நிமக்ரஹானுட்டு விட்டு வெளியிலே வராமல் அனுபவிக்கிறான். அதை போகிறதுக்கு தான் மோட்சம்னு சொல்றோம். அந்த மோட்சத்துக்கு போறதுக்கு தான் வழி தேட வேண்டும். அதுக்கு தான் ஞானம் வேணும்னார். அப்ப மைத்திரேயர் கேட்டார், மோட்சத்துக்கு போறதுக்கு ஞானம்னு சொன்னீரே, எதன் மூலம் ஞானம் வேணும்னார். உடனே அதுக்கு பதில் சொல்றார், ஆகமோத்தம் விவேகாச்ச த்விதாஜ்ஞானம் ததுச்சதே சப்த பிரம்ம ஆகமமயம் பரம் பிரம்ம விவேகஜன். 2 விதமான ஞானம் உண்டு. ஆகமங்கள் சாஸ்திரஜன்ய ஞானம், அது ஒன்று. இன்னொன்னு விவேகஜன்ய ஞானம். நாம வாழ்ந்து வாழ்ந்து ஒரு ஞானம் வருது சொல்லு அனுபவத்தாலே, அது விவேகஜன்ய ஞானம். இன்னொன்னு சாஸ்திரஜன்ய ஞானம். சாஸ்திரஜன்ய ஞானத்தினாலே பிரம்மத்தை சப்த பிரம்மத்தை தெரிஞ்சுப்போம். விவேகஜன்ய ஞானத்தினாலே பிரம்ம விவேகம் ஏற்படும். இந்த 2 ஞானத்தினால தான் நீ உயர வேண்டும். வே பிரம்மணி வேதித்தவ்யே சப்த பிரம்ம பரஞ்சயத் சப்த பிரம்மணி நிஷ்ணாதா பரம் பிரம்ம அதிகச்சதி. சாஸ்திரம் சொன்னபடிக்கு பிரம்மத்தை தெரிந்து கொள்ளுகிறான். இந்த ஞானத்தை தவிர அஜ்ஞானம் அதோன்ய துக்தம். இதை தவிர மத்தனை அஜ்ஞானம் பிரம்ம ஜானம் இருந்தால் மற்ற ஞானம் உபயோகப்படும். பிரம்ம ஜானம் இன்றி எந்த ஞானத்தை சம்பாதித்தாலும்
அனைத்தும் பிரயோஜனமே இல்லை. ஏதும் செருப்புக்குற்ற கற்றவோபாதியாக வீணாகி போகும். பரையாது அக்ஷர பிராப்தி ரிக்வேதாதி மயாபரா அசப்த கோச்சரஸ்யாபி தஸ்ஸவை பிரம்மணோ த்விஜ. அந்த அத்தனை சாஸ்திரத்தாலையும் சொல்லப்படுபவன் பகவான் ஸ்ரீஹரி. பகவான்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றேன். ஷண்ணாம் பக இதீரிணாம் ஞான பல ஐஸ்வர்ய வீர்ய சக்தி தேஜாம் சசேஷதா. ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ், இந்த உடையவன் பகவான். பக அப்படின்னால் இந்த ஆறுன்னு அர்த்தம். ஞான பலம் ஐஸ்வர்யம் சக்தி வீரியம் தேஜஸ். பகவான் சொன்ன அப்ப குணவான், குணத்தை உடையவன் குணவான், தர்மத்தை உடையவன் தர்மவான். அத போல பகத்தை உடையவன் பகவான். பகம்னு சொன்னா ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ். பகவான் சொன்னா இதை உடையவர். இன்னொரு விதமா சொல்றார், ப க வ. ப ஞான பல, க ஐஸ்வர்ய வீரிய, வ சக்தி தேஜஸ், அனு இந்த ஆறையும் உடையவன் பகவான். உடனே மைத்திரேயர் கேட்கிறார், நிறைய பேர் நம்மளே பகவான் பகவான் பேர் வச்சுட்டு இருக்கோமே, அதெல்லாம் உண்டான்னார். வியாச பகவான், சுக பகவான். அதுக்கு அவரே பதில் சொல்லிட்டார், இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிறது உண்டு. அந்நத்திர உபசாரோக்தி, எல்லாம் உபச்சாரத்துக்காக சொல்ற வார்த்தை, நிஜம் இல்லைன்னு விட்டார். உபச்சாரத்துக்குன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு சுவாமி வந்தார், ரொம்ப சங்கோஜமா வாசல் நின்றார். உங்க வீடாட்டம் நினைச்சுங்கோ வாங்க என்று சொன்னோம். 2 நாள் கழிச்சு கிளம்பி போயிடுச்ச, பத்திரம் எங்கன்னார். எதுக்கு சுவாமி பத்திரம் கேட்கறீங்கன்னா, இல்ல உம்மாட்டான்னு சொன்னீரே உங்க வீடாட்டம்னுட்டு மாத்தி கொடுப்பீரோங்கிறதுக்காக கேட்கிறேன்னார். ஏதோ உபச்சாரத்துக்காக ஒரு வார்த்தை சொன்னா இத்த போய் நஜம்னா சொல்லுவீர்கிறோம் இல்லையோ, அதை போலத்தான் மற்ற பேருக்கு பகவான் சொன்னா உபச்சாரோக்தி நெஜம் கிடையாது. எதுக்கு அந்த மாதிரி பேர் வச்சுக்கிறோம்? அந்த பகவானுக்கு இருக்கிற எண்ணிறந்த குணங்கள்ல ஒரு துளி இவங்கிட்ட ஒட்டின்னு இருக்கோம் இல்லையோ, அதனாலதான் வியாச பகவான் சுக பகவான் சொல்லிக்கிறோம். தத்ய தத்ர பூஜ்ய பதார்த்தோக்தி பரிபாஷா சமன்விதா சப்தோயம் நோபசாரேண அந்நத்ர ஹ்யுபசாரிதா ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீர்ய தேஜாம் சசேஷதா. ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீர்ய தேஜஸ் பகவத் சப்த வாச்சியானி வியாஹேனே குணாதிபிஹி காண்டிக்ய ஜனகாயாக பிருஷ்ட கேசித்வஜ புரா நாமாக்கியானாமனந்தஸ்ய வாசுதேவஸ்ய தத்வதः. அந்த அத்தியாயத்தை ஒரு ஸ்லோகம் அழகா சொல்லி முடிக்கிறார். சம்ஞாயதே ஏன ததஸ்ததோஷம் சுத்தம் பரம் நிர்மலம் ஏகரூபம் சந்திருஷ்யதே வாப்யபகம்யதே வா தஜ்ஞானம் அஜ்ஞானம் அதோன்யதுக்தம். எது பிரம்மத்தை பெற்றுக் கொடுக்குமோ அது ஞானம், அதை தவிர மத்தனையும் அஜ்ஞானம். எந்த கர்மம் பிரம்மத்தை அடைவிக்குமோ அது கர்ம, மத்தனையும் அகர்ம. மத்தனையும் செய்யவே தேவையில்லாத கர்ம. சம்ஞாயதே ஏன தது அஸ்ததோஷம். எது தோஷமே அற்றதோ, சுத்தமானதோ, பரமானதோ, நிர்மலமானதோ, ஆகமோத்த ஞானம், விவேகத்தால கிடைச்ச ஞானம், தர்சன சமானாகார சாட்சா்காரம், பக்தி ரூபாபன்ன ஞானம், அது கிடைத்தாத்தான் ஒரு மனிதன் சிறக்கிறான். அதை தவிர மத்தனை அஜ்ஞானத்துக்கு சமமே என்றார்.